சொந்த வீடு வேணுமா? ஆனால் பல லட்சம் ரூபாயை ஹோம் லோன் வாங்கி அடுத்த 5 20 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டினா உங்களுக்கு விருப்பமே இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வருங்க, கடன் இல்லாமல் நம்மளால் சொந்த வீடு கட்ட முடியுமா? அதுக்கு ஆன்சர் முடியுங்க, கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. ஆசை மட்டும் போதாதுங்க, சரியான ஃபினான்ஷியல் பிளான் நமக்குள்ளே வேணும். இந்த வீடியோவில் லோனை அவாய்ட் பண்ணுறது எப்படி, இல்லை லோனை குறைக்க உங்களுக்கு உதவுற மாதிரி 7 ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். கடைசி ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு பல பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்கள் ஹோம் பட்ஜெட்டை முதல்ல நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வீடு எப்படி இருக்க வேணும், அது முன்னாடியே நீங்கள் யோசித்து வைக்கணும். எவ்வளோ பணத்தில் கட்ட போகிறோம் எப்படிங்கிறது நீங்கள் முடிவு செய்யணும். உதாரணத்துக்கு நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான பட்ஜெட்டு, அதாவது ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிங்கன்னா 20 லட்சத்துக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸு, அதுக்கு என்ன மாதிரியான ஃபினிஷிங்கு, எவ்வளோ லேபர் காஸ்ட் தேவைப்படும், எவ்வளவு எமர்ஜென்சி ஃபண்டு தேவைப்படும். எமர்ஜென்சி ஃபண்டுனா அவசர நிதி நமக்கு உண்டானது. இது எல்லாமே முன்கூட்டியே நம்ம கணக்கு பண்ணி வச்சிடணும். பட்ஜெட் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஆரம்பித்தோன்னா ஒரு கட்டத்தில் பணம் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது தான் நம்ம லோனு தேடி நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வரும். செகண்டு, பெரிய வீடு நமக்கு வேண்டாம். ஸ்மார்ட்டாக ஒரு வீடு காம்பேக்டாக இருந்தால் போதும். நம்மள்ட்ட இருக்க மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? தேவையை விட பெரிய வீட்டாக நம்ம கட்ட நினைக்கிறது தான். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்ட அவசியமே இருக்குதா? இல்லை. முதல்ல நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஹவுஸ் கட்டலாம். பெட்ரூம் ரொம்ப பெருசாக அதிகமாக வேண்டாம். ஹால் ரொம்ப பெருசாக வேண்டாம். ஒரு லக்ஸரியான எலிவேஷன்லாம் வேண்டாம், சிம்பிளாக போதும். இன்டீரியர் எல்லாமே ப்ரீமியமாக வேண்டாம், ஒரு மீடியமாக போதும். இந்த ஆசை இல்லாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை அதாவது வீடு கட்டுறதுக்கு உண்டான செலவுகள் வேகமாக அப்படியே அதிகப்படுத்திடும். முதல்ல ட்ரீம் ஹவுஸ் வேண்டாம், நமக்கு கடன் இல்லாமல் ஒரு வீடு தான் வேணும். டெப்ட் ஃப்ரீ ஹவுஸ் தான் நமக்கு வேணும். 3வது பாயிண்ட், மாதம் அதாவது ஒரு ஹவுஸ் ஃபண்டை நம்ம உருவாக்கணும். ஹவுஸ் ஃபண்டுனா வீட்டுக்கு உண்டான நிதியை நம்ம எடுத்து வைக்கணும். இது மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்கள் சேலரி இல்லை பிஸ்னஸ் பர்சன், இதில் ரெண்டுமே உள்ளே வராங்க. முதல்ல இதுக்கு உண்டான குறிப்பிட்ட தொகையை நம்ம எடுத்து வைக்கணும். உதாரணமாக மாதம் 20,000 வச்சுக்கோங்க. 20,000 ஒரு வருஷத்துக்கு எடுத்து வைக்கிறீங்க, 2,40,000 வருது. 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறீங்க, தொடர்ந்து எடுத்து வைக்கிறீங்க, 7,20,000 வருது. இது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் இல்லை, சிம்பிளாக ஒரு சேவிங் நீங்கள் பண்ணி வைக்கிறீங்க. இதுவே இதுலேருந்து உங்கள் இன்கம்மை வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் அதிகப்படுத்திட்டே வந்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு அதிகமாகிட்டே வரும். ரொம்ப அதிகமாக பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு 5,000 ரூபாயில் நீங்கள் ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். 4th பாயிண்ட், கன்ஸ்ட்ரக்ஷனை ஒவ்வொரு ஃபேஸாக நம்ம பண்ணிக்கலாம். அதாவது காசு இருக்க ஒவ்வொரு ஸ்டேஜாக பண்ணிக்கலாம். வீடு கட்டும்போது எல்லாமே ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. உதாரணமாக எப்படின்னா, ஃபேஸ் 1 ஒரு ஃபவுண்டேஷன் போடுறோம், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் காலமெல்லாம் போடுறோம். இது காசு இருக்கப்போ பண்ணி வச்சிடறோம். அடுத்தது காசு நம்ம கையில் எப்போ வருதுன்னா அடுத்தது ஃபேஸ் 2 ரூஃப் காங்கிரீட் போடுறோம், எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறோம், ப்ளம்பிங் வேலையெல்லாம் பார்க்குறோம், பைப்பிங்கெல்லாம் போட்டு. அடுத்தது ஃபேஸ் 3 காசு இருக்கப்போ டோர்ஸு, கதவு, நிலவு, விண்டோஸு, ஃப்ளோரிங்கு, டைல்ஸ் எல்லாம் ஓட்டுறோம். ஃபேஸ் 4 4வது பெயிண்டிங்கு, பேசிக்கான சிம்பிளான இன்டீரியர், இதெல்லாம் பண்ணுறோம். இப்படி நம்ம கையில் எப்படி கேஷ் ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம், பணம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரக்சரல் பிளானிங் ஒரு குவாலிஃபைடான இன்ஜினியர் மூலமாக, ஒரு ப்ரொஃபஷனல் மூலமாக சரியாக நம்ம பிளான் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பின்னாடி அந்த ஸ்ட்ரக்சரல் உண்டான விஷயம், ஸ்ட்ரக்சரல் பிளானிங் எல்லாமே மாற்ற முடியாது. ஆரம்பத்திலே நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். 5th பாயிண்ட், லக்ஸரி, அதாவது ரொம்ப அதிகமாக லக்ஸரியான செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். வீடு கட்டும்போது நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஒரு டைல்ஸை பார்த்தா இது நல்லா இருக்கும், இது போட்டுக்கலாம், ஆனால் விலை அதிகமாக இருக்கும். ஒரு லைட்டை பார்த்தா
இது வீட்டுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப வெளிச்சமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஆனால் விலை அதிகமாக இருக்கும். ஒரு எலிவேஷன் பார்த்தா நம்ம வீட்டுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் வந்து அது பட்ஜெட் அதிகமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு அப்கிரேடுமே நம்ம சேர்த்து வந்தால் பட்ஜெட் வந்து லட்சக்கணக்கில் வந்து அதிகரிச்சிடும், அப்படியே அதிகமாகிட்டே போயிடும். அதனால் ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு கேள்வி இருக்குங்க. நீங்களே வந்து கேள்வி கேட்டுக்கணும். இது நமக்கு தேவையா, இல்லை இவ்வளோ லட்சம் நமக்கு வேணுமா, நமக்கு இது தேவையானதை வந்து இப்போதைக்கு நம்ம முதல்ல செஞ்சுக்கலாம். ஆனால் தேவையானதை முதல்ல செஞ்சுக்கணுங்க. லட்சரியாக இருக்கிறதெல்லாம் பின்னாடி செஞ்சுக்கலாம். நமக்கு தேவையானது லட்சரியாக வேணும்னா பின்னாடி காசு இருக்கப்போ செஞ்சுக்கலாம். அடுத்து 6வது பாயிண்ட், உங்களோட இன்கம்மை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். இதுதான் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. 6வது பாயிண்ட்டு, உங்கள் இன்கம்மை நீங்கள் தான் இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது அதிகப்படுத்தணும். இது ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிங்க. ஒரு மாதம் 30,000 சம்பாதிக்கிறீங்களா, 20,000 உங்களால் சேமிக்க முடியாதா? ஆனால் அதுவே வந்து உங்கள் இன்கம்மை 50,000 60,000 அப்படிங்கிறது அதிகமாகிறப்ப உங்கள் ஹவுஸ் ஃபண்டு அப்படிங்கிறப்ப அதுக்கு எடுத்து வைப்பீங்களே, அதுவும் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அதனால் வீடு கட்டுறக்குண்டான கோலுக்கு நீங்கள் சேவிங்காக மட்டும் ஃபோக்கஸாக எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்களோட இன்கம் க்ரோத்துக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். வீடு கட்டுறக்குண்டான சேவிங்ஸை மட்டும் ஃபோக்கஸாக எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் சொல்கிறது வந்து உங்கள் சேல்ரி, அதாவது உங்களுடைய மந்த்லி வந்து உங்களுடைய பணத்தை, இன்கம் வருமானத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், உங்கள் திறமையை வளர்த்திக்கொள்ளணும். ஃப்ரீலான்சிங், இதை ஆன்லைனில் ஜாப் பேஸ்டு ஒர்க்கு இதெல்லாமே பண்ணி கொடுத்தா அதுக்குண்டான நீங்கள் ஏர்னிங்ஸ் வாங்கிக்கலாம், வருமானம் பண்ணிக்கலாம். சைட் பிஸ்னஸ் பண்ணலாம். கண்டென்ட் கிரியேஷன், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் கிரியேஷனில் நீங்கள் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் கமிஷன் பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். இதில் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ அதுக்குண்டான ஏற்ற மாதிரி நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணி அடிஷ்னலாக நீங்கள் கொண்டு வரலாம். 7வது பாயிண்ட், ஹவுஸ் ஃபண்டு. பணத்தை வந்து நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வளர்த்துக்கணும். இதுதான் வந்து கடைசி ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு 3 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் பிளான் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது தனியாக வச்சுருக்கணும். 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கணும். வீடு கட்டுறதுக்குண்டான மணி வந்து பணத்தை வந்து நீங்கள் வேறு எந்த செலவுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மேலும் இதுக்கு மேலே நீங்கள் முதலீடு பண்ணணும், வேறு இதெல்லாம் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கோல் டைம்லைன் பார்த்துக்குங்க. அதாவது டைம்லைன், வீடு கட்டுறதுக்கு உண்டான டைம்லைன், உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான டைம் வச்சுருப்பீங்க, அதுக்குண்டான டைம்லைனு, ரிஸ்க் டாலரன்ஸ், அதுக்குண்டான ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் போக நீங்கள் தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எதாவது இருக்குன்னா எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி அந்த மாதிரி ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குவாலிஃபைடான ஃபினான்ஷியலாக ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸை நம்ம ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டை நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறது ஒரு நல்லது. ஷார்ட் டேர்மில் ஒரு ஹவுஸ் மணியை வந்து நம்ம அதிகமாக ரிஸ்க் இருக்கிற இடத்துல போடுறது வந்து ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்காதுங்க. முக்கியமானது வீடு கட்டுறதுக்கு வந்து சேர்த்து வச்ச பணத்தை வந்து எப்பவுமே பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. அது கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ரியலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுங்களா? இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஒரு ஃபேமிலிக்கு வீடு கட்டுறதுக்கு 18 லட்சம் தேவைப்படுதுங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். மாதம் வந்து 25,000 ஹவுஸுக்கு வீடு கட்டுறதுக்காக எடுத்து வைக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம், 5 வருஷம் 15 லட்சம் ஆச்சுங்களா? இதுக்கு மேலே வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, அடிஷ்னல் இன்கம்மு, வருமானம் அதிகப்படுத்துறது, ஆல்ரெடி சேர்த்து வச்ச சேவிங்ஸு, இதெல்லாமே சேரும்போது டார்கெட் ஈஸியாக அடைச்சிடலாம். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு இலஸ்ட்ரேஷன் மட்டும்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி இன்கம்மு, வருமானம், செலவுகள், எக்ஸ்பென்சஸ், லேண்டு காஸ்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு, வீடு கட்டக்கூடிய காஸ்ட் எல்லாமே, டைம்லைன் எல்லாமே மாறும். முக்கியமானது ஒரு வார்னிங்க. இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். லோன் எடுக்கிறது வந்து தப்பு அப்படின்னு, லோன் எடுக்கிறது தவறுன்னு வந்து நான் வந்து எப்பவுமே சொல்லலைங்க. சிலருக்கு ஹோம் லோன் தான் வந்து ப்ராக்டிக்கல் ஆப்ஷனாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுறது வந்து தள்ளி போடாமல் நம்ம முன்னாடியே கட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா, லேண்டு வாங்கி டக்குன்னு வீடு கட்டணும்னு நினச்சோம்னா, அப்போ லோன் தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து அவங்க ஃபினான்ஷியலாக ஒரு டூல் மாதிரி அவங்களுக்கு உதவும். ஆனால் உங்கள் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐ வந்து நம்ம எடுத்துக்கணும். ஃபினான்ஷியல் பர்சனில் போய் நம்ம கண்டிப்பாக மாட்டிக்கூடாதுங்க. அது பார்த்துக்குங்க.
லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, எத்தனை மாதம் டென்னர் கட்டணும், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ப்ராசஸிங் சார்ஜஸில் எவ்வளோ, ப்ரீ பேமெண்ட் முன்னாடி க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ, இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போய்க்கணுங்க. ஃபைனலாக நண்பர்களே வீடியோ முடிச்சிடுறேன். வீடு என்பது வந்து ஒரு வெறும் சிமெண்ட்டு, ஒரு கல், இரும்பு கம்பி, ஸ்டீல் வைத்து நம்ம கட்டப்பட ஒரு பில்டிங் மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம நம்முடைய ஒரு பல வருஷத்துக்கு உண்டான உழைப்பு, நம்மளுடைய பல வருட உழைப்பு, நம்மளுடைய கனவுங்க. அதனால் அந்த கனவை வந்து கனவை வந்து நிறைவேற்றுறது அவசரப்படாமல் திட்டமிட்டு கரெக்டாக வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணோம். சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது நமக்கு ஃபினான்ஷியல் பீஸாக நம்ம அழிக்கக்கூடாதுங்க. நம்ம ஃபினான்ஷியல் பீஸை எப்பவுமே வந்து நம்ம அழிக்கக்கூடாது. சின்ன வீடு இருந்தாலும் பரவாயில்ல. ட்ரீம் ஹோம் கண்டிப்பாக முக்கியம். ஆனால் வந்து டெப்ட் ஃப்ரீ லைஃப், அதாவது கடன் இல்லாத வாழ்க்கை வந்து அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடு கட்ட பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் உங்கள் குடும்பத்தார்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த பர்சனல் ஃபைனான்ஸ், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் இந்த ஹவுஸ் பிளானிங் பற்றி தமிழில் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, save smart, build smart. Thank you.